ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபெவிக்கால் மற்றும் மரத்தோலை வச்சு எப்படி நம்ம டேமேஜான மரத்தை சரி செய்கிறது இந்த வீடியோவை பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவையான ஃபெவிக்கால் அதில் மரத்து மேலே நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம பப்பிங் பிடிச்சி வச்ச தூள் இருக்குது, தேக்கு தூள். அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் போட்டு மறுபடியும் தேவையான தூளை போட்டு இப்போ ஃபெவிக்காலே அந்த தூளையே நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது ரொம்ப கெட்டியாக ஓரளவுக்கு ஆயிரும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப கொலன்னு இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வெள்ளையாக வருதுங்களா, அந்த வெள்ளை கலர் இல்லாமல் ப்ரௌன் கலராக அந்த தேக்கு மரத்தூள் மாதிரி ஆயிரும். நாம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பார்த்திங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட மரத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கலக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு நம்ம டேமேஜ் ஆன மரத்தை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜன்னல் தட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இப்போ ரொம்ப டேமேஜ், ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதில் நாம் இப்போ இந்த தேக்கு பவுடரையும் ஃபெவிக்காலையும் கலந்து வச்சுருக்கோங்களா, அதை அப்ளை பண்ணலாம். பார்த்திங்கன்னா உள்ளெலாம் நல்லா அழுத்தி விட்டால் தான் நல்லா இறங்கும். அந்த ஹோல்ஸ் டேமேஜ் ஆனது அடைச்சிக்கும். நல்லா அழுத்தி போட்டால் மட்டும்தான் அது ஒட்டும். அதேமாதிரி அந்த பக்கமும் பேக் சைடும் ஹோல்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா அடுத்தது அது திருப்பி அந்த சைடும் நம்ம ஃபெவிக்கால் போடணும். இந்த மாதிரி நம்ம கலந்து அதுக்கு டேமேஜ் ஆன மரத்தை ஒட்டிக்கலாம். அடுத்ததாக அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா தூள் எதுக்கு போகிறதுனா, நாம் தட்டியை ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த மரத்தூள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்த டேமேஜ் உள்ளே இருக்கிற தூள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அந்த ஃபெவிக்காலே அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்கிற தூளை முதல்ல க்ளீன் பண்ணிட்டா தான் நல்லா ஃபெவிக்கால் பிடிக்கும். இல்லைன்னா ஃபெவிக்கால் நல்லா ஒட்டாது, மறுபடியும் பிரிஞ்சு வந்துடும். அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி வச்சதை எடுத்து இதில் அப்ளை பண்ணலாம். இப்போ நல்லா எந்த அளவுக்கு உள்ளே அழுத்தி விட்றோமோ அந்த அளவுக்கு தான் நல்லா ஒட்டும். இல்லைனா மேலே வந்துடும், நல்லா ஒட்டாது. நல்லா உள்ளே இந்த ஹோல்ஸுக்குள்ளே நல்லா அழுத்தி விடணும். அடுத்ததாக மேலே இருக்கிற டேமேஜுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோங்க. இதுவும் அதே ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுச்சு. அது கூட தேக்கு பவுடர் கலந்தது தான். இப்போ பார்த்திங்களா, இப்போ சரியாயிடுச்சுங்களா. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிவிட்டு இது எவ்வளோ பெரிய டேமேஜ் இருந்தாலும் இந்த ஃபெவிக்காலும் தேக்கு தூளும் வச்சு மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா ஃபினிஷிங் வரும்.
ஆனால் இதை ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். அப்போ தான் நம்ம இது வந்து ஃபினிஷிங் வரும். இல்லைன்னா அது ரொம்ப காயாது, அப்படியே தான் இருக்கும். நம்ம காய வைக்கிறது அளவுக்கு தான் இது நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒட்டியாச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.